நரம்பு சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது. 2 கோளாறு வர்றதுக்கு காரணம் தூக்கமின்மை, மன அழுத்தம். இது 2மே இருந்தால் தான் மேஷ ராசி, இல்லைன்னா மேஷமே வராது. பிறருக்கு உதவுவதற்காகவே குடும்பத்தை இழப்பார்கள். வயிறை க்ளீனாக கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே மேஷம் நிம்மதியாக இருக்கும். ஏன்னா 7.5 சனி இருக்குல்ல. சனி 11ஆம் இடத்துல இருக்கார் ரிஷபத்துக்கு. சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிபதி. அவர் 2027 முழுவதும் இருக்கிறார். அதனால 2026 மட்டும் நல்லா இருக்குமா செல்வி எனக்குன்னு கேட்காது. ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், குடும்ப விஷயத்தில் அனுகூலம், தாய்வழி உறவுகளில் அனுகூலம் எல்லாம் காணப்படும். ஜூன் மாதத்துக்கு பிறகு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள். உடன் வேலை செய்பவர்கள், உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள், உடன் இருக்கக்கூடிய வேலையாட்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. ஸோ மன அழுத்தம் ஏற்படும். மன அழுத்தம் வருகிறது என்றால் ஒருத்தருக்கு வயிறில் உபத்திரம் இருந்தால் தான் வரும். அதே போல் தேவையில்லாத விஷயத்தில் சட்ட சிக்கல்கள் வந்துவிடும். சனி பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. திருக்கணிதத்தின்படியும் வாக்கியத்தின்படியும் பஞ்சாங்கத்தின் கணக்குப்படி சனி நிவர்த்தி ஆகிவிட்டது. சனியால் ஜூன் மாதம் வரை, குறிப்பாக மே 14 வரை நடக்கின்ற சமயம், பயணங்கள் சமயம் அதீத கவனமாக பார்த்து கொள்வது சிம்மத்திற்கு நன்மை ஏற்படுத்தி தரும். அலர்ஜி, காது மூக்கு தொண்டை இச்சிங் என்று சொல்வார்கள், ஸ்கின் அலர்ஜி, சொரியவியது அதீத கவனமாக பார்த்து கொள்வது கன்னிக்கு கோய்ந்தா. 6ஆம் இடத்தில் சனி கிட்டத்தட்ட 2027ஆம் ஆண்டு வரைக்கும் மீனத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜூன் மாதம் வரை வாகனத்தில் கவனம், எதிரிகள் விஷயத்தில் கவனம், குடும்பத்தில் கவனம், தாய்வழி உறவில் கவனம், தந்தை வழி உறவில் கவனம். சிவனை சரணாகதி அடைவதும், சிவலிங்க பாதத்தை பிடித்துக் கொள்வதும், திருவண்ணாமலைக்கு முடிந்தால் செல்வதும், இல்லை பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்களுக்கு செல்வதும், அர்த்தாஷ்டம சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி செய்ய செய்ய எல்லா விதமான சங்கடங்களும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது. அதீத கவனம். வாகனத்தில் வித்தைகள் கூடாது. வாகனங்களில் வீலிங் செய்வது, 4 சக்கர வண்டியை வைத்து வெகு வேகமாக போகிறது, பிரேக் அடிக்கிறது, இதெல்லாம் கூடவே கூடாது. ஃபோனில் பேசுவது, வீடியோ பார்ப்பதெல்லாம் சிக்கலாகிவிடும். தொழில் ரீதியாக ஜூன் மாதம் வரை மிக கவனமாக இருந்து, ஜூன் மாதத்துக்கு பிறகு கழிவு பாதையில் சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பாதிப்புகள் பெரிதாக்குவதை யாராலும் தடுக்க முடியாது. ஜென்மசனி என்பதனால் வார்த்தைகளில் மட்டும் ஜவாப் ஜாமீனை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Mr. Gold, Nakshatra Puja Oil presents Shelvian 2026 New Year Predictions, supported by Anuj Styles, Presta. உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் வசந்தமும் சந்தோஷமும், கவலைகள் மறந்து நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று எல்லா வல்ல குருநாதரான ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு நிகழ்ச்சிக்கு செல்லும். 2026ஆம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்க்கலாம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷம்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். நரம்பு சம்பந்தப்பட்டது, வயிறு சம்பந்தப்பட்டது. 2 கோளாறு வர்றதுக்கு காரணம் தூக்கமின்மை, மன அழுத்தம். இது 2மே இருந்தால் தான் மேஷ ராசி, இல்லைன்னா மேஷமே வராது. பிறருக்கு உதவுவதற்காகவே குடும்பத்தை இழப்பார்கள். பிறருக்கு மெச்ச வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றிலையும் இறங்கி செய்வார்கள். அதுக்குள்ள காலம் என்னடா இது தப்பு பண்ணுறோமேன்னு யோசிக்கிறதுக்குள்ள 60 வயது 70 வயது கடந்துடும். அப்புறமா போய் சேர வேண்டியதுதான். உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்காக சிலது உழையுங்கள். ஆனால் அது 2026ஆம் ஆண்டு அந்த சபதம் எடுப்பீர்கள். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட தடைகள் போகும். புதிய தொழில் அதிகமாக தொடங்கக்கூடிய ராசியில் யார் வருவாங்கன்னா மேஷம் வரும். 7.5 சனியின் பிடியில் உள்ளே வந்திருக்கிறனால உடற்பயிற்சி முக்கியம். டெய்லி ஒரு 30 நிமிஷம் உடற்பயிற்சி நல்லா செஞ்சுக்கணும். வயிறை க்ளீனாக கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே மேஷம் நிம்மதியாக இருக்கும். பிபி, சுகர் மானிட்டர்லாம் பண்ணிக்கணும். ஏன்னா 7.5 சனி இருக்குல்ல. துணை அல்லது துணைவியார் சொன்னால் மட்டும் பிடிக்கவே பிடிக்காது மேஷத்துக்கு.
ஏதோ அவங்கெல்லாம் உனக்கு கெட்டது பண்ணுற மாதிரியே பண்ணுவீங்க. அதெல்லாம் மாற்றிடுங்க. நல்ல விஷயம் நிறைய நடக்கக்கூடிய வருஷம் மேஷத்துக்கு. உடற்பயிற்சியும் தேக ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்து கொண்டால் புனிதம். வண்டி வாகனம் மாற்றம், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம், புதிய தொழில் அதிகமாக தொடங்குவதில் மேஷம் வரும். விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபம் என்றாலே துர்கை தான். துர்கையை சரணாகதி அடைவது வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். அதே போல உங்களுக்கு வயிறு, கட் என்று சொல்வார்கள், பெருங்குடல் சிறுங்குடல் பாதிப்புகள், அதை சரி செய்யாமல் இருந்தால் மன அழுத்தம் வரும். 2026ஆம் ஆண்டு பெரிய அளவுக்கு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசியில் யார் வருவாள் என்று பார்த்தால் ரிஷபம். அதை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சரி செய்து கொள்கிறீர்களோ அவ்வளோக்கு எவ்வளோ புத்திசாலிகள். கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது அதிக புத்திசாலிகள். சோம்பல் இல்லாமல் இருப்பது நல்லது. பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் அதிகமான கவனத்துடன் பார்த்து கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். பெற்றோர் பெரியோருடன் சிறிய வாக்குவாதங்கள் கூட வைத்துக் கொள்ளக்கூடாது. இரத்த பந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் அதீத கவனம். அதேபோல் திருமணத்தில் மற்ற விஷயங்களில் அனுகூலங்கள், வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வருவது, லாபம் அனுகூலங்கள் காணப்படுவது, அதிகமான அசையா பொருள் சேர்க்கை, நகை வாங்கிறது, வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, பூமி வாங்கிறது எல்லாமே அதிகமாக பண்ணக்கூடிய ராசியில் யார் வரும்னா ரிஷபம் வரும். நிறைய வண்டி வாங்கணும். வேர்ல்டுலேயே அதிகமாக ராசியில் எது பார்த்தா ரிஷபம். ரிஷபத்துக்கு நிறைய விஷயங்கள் ஏற்றும். கணவன் மனைவி சண்டையெல்லாம் மாறும். பெற்றோர் பெரியோருடன் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் அதிகம் ஏற்றம் பெறக்கூடிய ராசி, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய ராசி, பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய ராசி, அரசு துறை அரசியல்வாதிகளில் அதிகமான கௌரவத்தை பெறக்கூடிய ராசி யார் என்றால் ரிஷபம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபம். தொடர்ச்சியாக பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசி யாருன்னா ரிஷபம். சனி 11ஆம் இடத்துல இருக்கார் ரிஷபத்துக்கு. சுக்கிரன் தான் உங்களுக்கு அதிபதி. சனி உங்களுக்கு நிறைய நன்மைகளை செய்வார். அவர் 2027 முழுவதும் இருக்கிறார். அதனால 2026 மட்டும் நல்லா இருக்குமா செல்வி எனக்குன்னு கேட்காது. 27 வச்சு நல்லது பண்ணக்கூடிய காலகட்டத்தில் சும்மா யோசனையே இருக்காதீங்க. வண்டியில் வித்தை காட்டாதீங்க. சிற்றின்ப நாட்டத்தை விட்டுறாதீங்க. கூட இருக்கவங்க பண்ணக்கூடிய பிரச்சனைகளுக்கு பெரிதாக மாற்றி கொள்ளாதீர்கள். கூட இருக்கவங்க வாழ்க்கையில் தகராறு வச்சுக்காதீங்க. இதெல்லாம் நீங்கள் தான் ரிஷபம் தான் பார்த்துக்கணும். ஸோ ரிஷபத்திற்கு யோகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ராசி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுனம். ராகவேந்திர வழிபாடு. காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலி, தலை சுற்றல், மயக்கம் போன்ற விஷயத்தில் கவனம். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றத்தை செய்யக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், குடும்ப விஷயத்தில் அனுகூலம், தாய்வழி உறவுகளில் அனுகூலம் எல்லாம் காணப்படும். ஜூன் மாதத்துக்கு பிறகு கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருக்கும். ஜூன் மாதத்துக்கு வரைக்கும் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருபாலாக பிரிச்சுக்கணும். ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனம். ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பெல்லாம் நீங்கள் நினைச்சது தான் சாதிக்க முடியும். பெரிய ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து நல்ல பக்காவாக ஆகிட்டு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி ஏற்படும். தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். இயற்கையாக இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய ராசிகளில் மிதுனம் வரும். தொழில் ரீதியாக உத்வேகம், வியாபாரத்தில் உத்வேகம், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எல்லாம் ஏற்படும். மிதுனத்துக்கு இழுபறியாக இருந்த சிக்கலே இருக்காது. டக்குன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும், வியாபாரத்தில் இழுபறியாக இருந்த நிலைமையும் மாறும். எனவே எல்லாமே நல்லது நடக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு சோம்பல் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஞான மார்க்கங்கள், தெய்வ மார்க்கங்கள், திருப்பணிகள்,
கோயில் பணிகள் எல்லாம் அதிகமாக செய்யக்கூடிய ராசி எது வரும்? மிதுனம் வரும். ராகவேந்திரா ராகவேந்திரா என்று கும்பிட்டுக் கொள்வதும், காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி அலர்ஜி போன்ற விஷயத்தில் அதீத கவனமாக பார்த்து கொண்டால் மிதுனத்திற்கு பலமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் யோக பலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த 2026ஆம் ஆண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு டக்குன்னு ஜூன் மாதத்துக்குள்ள எல்லா சுபகாரியங்களும், கணவன் மனைவி சண்டை சச்சரவு எல்லாம் தீர்த்து கொள்ளித்துக் கொள்வது, செட்டில்மெண்ட் ஆகிக்கொள்வது, குடும்பத்தில் அனுகூலம் காணப்படுவது மிதுனத்துக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு, மகான்கள் வழிபாடு, இடது பக்க தேக ஆரோக்கியம், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், மன அழுத்தம் கொஞ்சம் பார்த்துக்கணும். உடன் வேலை செய்பவர்கள், உடன் இருக்கக்கூடிய நண்பர்கள், உடன் இருக்கக்கூடிய வேலையாட்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். 2ஆம் இடத்தில் கேது, 8ஆம் இடத்தில் ராகு. ஸோ மன அழுத்தம் ஏற்படும். மன அழுத்தம் வருகிறது என்றால் ஒருத்தருக்கு வயிறில் உபத்திரம் இருந்தால்தான் வரும். அதே போல் தேவையில்லாத விஷயத்தில் சட்ட சிக்கல்கள் வந்துவிடும். சனி பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுகிறது. திருக்கணிதத்தின்படியும் வாக்கியத்தின்படியும் பஞ்சாங்கத்தின் கணக்குப்படி சனி நிவர்த்தி ஆகிவிட்டது. அடுத்த 2.5 வருடங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு மாற்றங்களும் நன்மை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் தரும். துணை அல்லது துணைவியாருக்கு இருந்த சங்கடங்கள் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பெற்றோர் பெரியோர் தேக ஆரோக்கியம் அற்புதமாக காணப்படும். பிபி, சுகர், ஆர்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி கடகம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய பொறுப்புகளுக்கு வருவது, புதிய இடத்துக்கு வருவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்வேகத்துடன் முன்னேற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கண்டிப்பாக எங்கேயாவது தொலை தூரத்திற்கு உத்தியோகத்திலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, படிப்புக்கோ மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் தரும். நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், தெய்வ மார்க்கங்கள், மகான்கள் தரிசனம், ஆத்ம ரீதியான அமைப்பு எல்லாம் ஏற்படுவதும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை கடகராசிக்காரர்களுக்கு காணப்படுவது சுபிச்சம், நன்மை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு திருமண தடை, புத்திர சந்தான தடை, தொழில் தடை, வியாபார தடை எல்லாம் டக்குன்னு நீர்த்து அனுகூலமான ஒரு சூழ்நிலை, மனதிற்கு நிம்மதி, சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். விநாயகர் வழிபாடு, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், படபடப்பு. நரம்பு படபடப்பு என்றாலே பிபி, லோ பிபி, ஹீமோகுளோபின், ஹார்மோனல் இம்பேலன்ஸ். கௌரவமாக பார்த்துக்கணும். ஜன்மத்தில் கேது இருப்பதனால் விநாயகர் எப்பொழுதும் நன்மை தரும். காரிய சித்தி மாலை, மந்திர ஜபம் முக்கியம். கோளாறு பதிகம் சொல்ல சொல்ல குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் செட்டிலாகி கொள்வதும் நன்மை தரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனியால் ஜூன் மாதம் வரை, குறிப்பாக மே 14 வரை நடக்கின்ற சமயம், பயணங்கள் சமயம், கால்கள் அதீத கவனமாக பார்த்து கொள்வது சிம்மத்திற்கு நன்மை ஏற்படுத்தி தரும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர் பெரியோரால் அனுகூலம் காணப்படும். பழைய கடன்கள் பைசல் ஆகக்கூடிய அற்புதம் ஏற்படும். சத்ரு ஜெயம் ஏற்படும். சத்ருக்களை வெற்றி காணக்கூடிய அமைப்பு ஏற்படும். எல்லா விதத்திலும் ஏதோ உங்களுக்கு நெகட்டிவாக போன மாதிரி இருந்தாலும் கடைசியில் வெல்ல போகிறது நீங்கள் தான் என்பதை சிம்மராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். காதல் அமைப்பிலும் மனமிட்டு பேசுவதும், கண்டிப்பாக பெற்றோரிடம் மனமிட்டு பேசுவதும், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் தடைகளெல்லாம் காணப்பட்டாலும் அந்த தடைகளெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு சிம்மத்துக்கு ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படும். தொழில் ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது சிம்மத்துக்கு ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். வாகனங்களில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால்
அந்த வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் சிம்மத்துக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகாரிகளிடம் தர்க்கம் செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அவசரகதியில் உத்தியோகத்துக்கு பேப்பர் போட்டீர்கள் என்றால் குடும்பம் பெரும் கஷ்டத்திற்கும் பெரும் சங்கடத்திற்கும் ஆட்படும். சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகங்களும் பரிபூர்ணமான அமைப்பு. அலர்ஜி, காது மூக்கு தொண்டை, இச்சிங் என்று சொல்வார்கள், ஸ்கின் அலர்ஜி, சொரியக்கூடியது, அதீத கவனமாக பார்த்து கொள்வது கன்னிக்கு கோய்ந்தா கோய்ந்தா என்று சொல்லி கொண்டிருக்க பெரிய அனுகூலம் காணப்படும். வேற்றுமொழி மனிதர்கள், வேற்று நாட்டினர் பெரிய அளவுக்கு அனுகூலம். கடல் கடந்த தொழில், கடல் கடந்த வியாபாரம், கடல் கடந்த படிப்பு, கடல் கடந்த திருமணம் எல்லாம் டக்கு டக்குன்னு ஏற்படுவது கன்னிக்கு சூட்சம பரிகாரம். தைரியம் ஏற்படும், தன்னம்பிக்கை ஏற்படும், திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும். ஜூன் மாதம் வரை கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை கௌரவமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் விஷயத்தில் டக்கு டக்கென்று எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். ஜூன் மாதத்துக்கு பிறகு குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்புகள் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். 12 இடத்தில் இருக்கக்கூடிய கேது தெய்வ மார்க்க பயணங்களை அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய காலகட்டம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை கன்னியாராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியத்துடன் தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றமான காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய ராசிகளில் கன்னி வருவதும் கண்டிப்பாக. ராகு 6ஆம் இடத்தில் கும்பத்தில் சனியுடைய வீட்டிற்க தைரியத்துடன் எல்லாவற்றிலும் ஜெயிக்கலாம் என்ற நம்பிக்கை, எல்லாவற்றிலும் அலட்சியமாக முன்னேறக்கூடிய பிராப்தம் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சத்ரு ஜெயம் ஏற்படும். குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுத்தி கொள்ளக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவியிடம் சரண்டர் ஆகிறதும், மனைவியாக இருந்தால் கணவனிடம் சரண்டர் ஆகிறதும் குடும்பத்தையும் காப்பாற்றும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். உக்கிர தெய்வ வழிபாடு நரசிம்மர், வராகி, பிரித்திங்கரா, காளி, சூழினி என்ற உக்கிர தெய்வ வழிபாடுகள் மிக மிக முக்கியம். அலர்ஜி தொந்தரவுகள், ஜாயின்ட் பெயின்ஸ் என்பார்கள், முதுகு, கழுத்து, சுளுக்கு, கால்வலி, கைவலி போன்ற விஷயங்கள். உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய ராசிகளில் துலாம் வரும். 6ஆம் இடத்தில் சனி கிட்டத்தட்ட 2027ஆம் ஆண்டு வரைக்கும் மீனத்தில் இருப்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஏதாவது ஒரு கிரகம் நமக்கு ஃபேவரபிள் பண்ணாவே போதும். பூர்வ புண்ணிய தோஷத்தில் 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் அபிராமியில் 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் கேட்கவோ சொல்லவோ எல்லா விதத்திலும் ஏற்றத்தை தரும். கேது 11இல் லாபத்தில் இருப்பதனால் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் மனதிற்கு பிடித்த தெய்வ வழிபாடுகளையும், குடும்பத்தில் நிம்மதி, தொழிலில் நிம்மதி, ஏற்றங்கள் காணப்படுவதும். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடவே கூடாது. இந்த வருடத்தில் அதிகமாக சுபகாரியங்கள், அதிகமாக நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ராசிகளில் துலா ராசி வருவார்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் தாய் வழி உறவிலும் தந்தை வழி உறவிலும் சத்ரு நாசத்திலும் வழக்குகளில் வெற்றி ஏற்படுவதும் எல்லா விதத்திலும் நல்ல முன்னேற்றங்கள், வண்டி வாகனங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துவது, அதிகமாக தொழில் அமைப்பில் ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிகளில் துலா ராசிக்காரர்கள் வருவதுதான் ஆச்சரியமான முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவார்கள். இழுபறியாக இருந்த கடந்த 3-4 ஆண்டுகளாக தொந்தரவு கொடுத்திருந்த, மன வருத்தம் கொடுத்திருந்த
அனைத்து விஷயங்களும் மாறக்கூடிய அமைப்பு துலா ராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது மிகப்பெரிய பிரமிப்பையும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் தோழனாக தோழியாகவே மாறிக்கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். 2026ஆம் ஆண்டு உத்வேகத்தை பெறுவதற்கு உடற்பயிற்சியை விடாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தையும் முருகர் வழிபாடையும் இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தையும் இரத்தத்தில் லோ பிபி, ஐபிபி, ஹீமோகுளோபின், விட்டமின் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி என்ற பிரச்சனைகளெல்லாம் கவனத்தில் கொள்வதும் எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பதும் சுபகாரியத்தில் இருந்த சிக்கலெல்லாம் ஜூன் மாதத்திலிருந்து படிப்படியாக மாறுவதும் தைரியத்துடன் முன்னோக்கி செல்வதும் பிள்ளைகள் விஷயத்தில் அதீத ஏற்றம் பெறுவதும் பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் பணத்தாங்கல்கள் கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரும். 10ஆம் இடத்தில் விநாயகர் இருப்பதனால் தொழிலில் தொந்தரவுகள் இல்லாமல் கேது சாரம் பெற்றிருப்பதனால் தடைகள் தவிடுபடியாக்க காரிய சித்தி மாலை என்ற மந்திரத்தை கேட்க கேட்க ஜபம் மாறி வாழ்க்கை மாறுவதற்கும் நல்ல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடப்பதற்கும் உத்தரவாதத்தை தரும். ஜூன் மாதம் வரை வாகனத்தில் கவனம், எதிரிகள் விஷயத்தில் கவனம், குடும்பத்தில் கவனம், தாய்வழி உறவில் கவனம், தந்தை வழி உறவில் கவனம், அக்கம் பக்கத்தில் கவனம் என்று அதீத கவனம் ஜூன் மாதம் வரை காணப்பட்டாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு படிப்படியாக நன்மைகள் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்பட்டாலும் பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் குலதெய்வத்தை பார்த்து கொள்வதும் திங்கட்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் சிறந்த பரிகாரமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரையை தவிர உணவு கொடுக்க யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசிக்காரர்கள் வருவார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாவித நன்மையும் எல்லாவித சந்தோஷமும் 2026ஆம் ஆண்டு பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிகம் ஜம் என்று வரும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய சாமர்த்தியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். சிவனை சரணாகதி அடைவது, இந்திராட்சி கவசம், இந்திராட்சி சோத்திரத்தை கேட்க கேட்க குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும். சிவனுடைய ஆதரவு உங்களை மேன்மைப்படுத்தும். சிவனை சரணாகதி அடைவதும் சிவலிங்க பாதத்தை பிடித்து கொள்வதும் திருவண்ணாமலைக்கு முடிந்தால் செல்வதும் இல்லை பிரசித்தி பெற்ற சிவன் கோயில்களுக்கு செல்வதும் யோக பலத்தை தனுசுக்கு தரும். அர்த்தாஷ்டம சனியில் இருப்பதனால் உடற்பயிற்சியை செய்ய செய்ய எல்லா விதமான சங்கடங்களும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெறக்கூடிய காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதும் டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவதும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவதும் இழந்த பெருமைகளை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும் பிபி சுகர் தைராய்டு ஹார்மோன் கோளாறுகள் அதீத கவனமாக பார்த்து கொள்வதும் சோம்பல் அதிகமாக இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் உடற்பயிற்சி விடாமல் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு டக்கென்று சீரும் சிறப்பும் ஏற்படும். தொழிலில் புதுமை, உத்தியோகத்தில் புதுமை, வியாபாரத்தில் புதுமை, படிப்பில் புதுமை என்ற புதுமைகளுக்கு பேர் போன தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா ஆச்சரியமும் எல்லா நன்மையும் ஒன்று சேர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் ஜம்மென்று நிரூபிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுவதும் அசையாமசைய பொருள் சேர்க்கை, சுபவரிய பிராப்தம், வீடு நலம், வண்டி வாகனம் புதுமை பண்ணுவது, இன்டீரியர் பண்ணுவது, மனதிற்கு பிடித்த தெய்வ காரியங்களுக்கு செல்வது, ஞாயிற்றுக்கிழமையில் கோதுமை தவிடு வெல்லம் கலந்த உணவு, கோதுமை மாவு வெல்லம் கலந்த உணவு,
கோதுமை சப்பாத்தி, வெல்லம் கலந்த உணவு என்று பசுமாடுகளுக்கு உணவு வைக்கக்கூடிய தனுசு அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் பெறக்கூடியவர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். 7.5 சனியுடைய தாக்கத்திலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். விநாயகருடைய வழிபாடு, மகான்கள் வழிபாடு, கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கியம், பல்லு, தொண்டை, வாய் பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, கண்ணு பகுதி, காது மூக்கு தொண்டை பகுதி, மூளை பகுதி, நரம்பு சம்பந்தப்பட்ட பகுதியில் அதீத கவனம். வாகனத்தில் வித்தைகள் கூடாது. வாகனங்களில் வீலிங் செய்வது, 4 சக்கர வண்டியை வைத்து வெகு வேகமாக போகிறது, பிரேக் அடிக்கிறது, இதெல்லாம் கூடவே கூடாது. ஃபோனில் பேசுவது, வீடியோ பார்ப்பதெல்லாம் சிக்கலாகிவிடும். வண்டிகளில் வித்தைகள் காட்டக்கூடிய மகரத்திற்கு ஆபத்து பின்னாடி இல்லை, முன்னாடியே வரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தொட்டது தொடங்கக்கூடிய ராசிக்காரர்கள், அற்புதமான லாபத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை, குடும்பத்தில் வெள்ளை கொடியெல்லாம் காட்டாமல் பெட்ஷீட்டை சுத்தி கொள்ளக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு ஏற்படும். கணவனாக இருந்தால் மனைவி சொல்வதை மட்டும் கேட்பதும், மனைவியாக இருந்தால் கணவன் சொல்வதை மட்டும் கேட்பதும். 2026ஆம் ஆண்டு 2027 ஜூன் வரை குடும்பத்தில் தான் கவனமாக இருக்க வேண்டும். எல்லாமே யோகத்தை தரும். 2ஆம் இடத்தில் ராகு, 8இல் கேது என்பதனால் கோளர் பதிகத்தை கேட்க கேட்க சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். தடைகளில் இருந்து மீளக்கூடிய அமைப்பு ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். விநாயகரையும் மகான்கள் வழிபாடையும் விடாமல் கட்டியமாக பிடித்து கொள்ளக்கூடிய மகரம் பெரும் வெற்றிகளையும் பெரும் சாதனைகளையும் 27ஆம் ஆண்டு வரை பெறுவதற்கு சனி பகவான் உதவி செய்வார். உடற்பயிற்சி மட்டும் மறக்காதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். நரசிம்மரை பிடித்து கொள்வது, நரசிம்மர் கவசத்தை கேட்பது, அடிவயிறு பிரச்சனையை பார்த்து கொள்வது, தோல் பிரச்சனைகள் ஃப்ரோஷன் ஷோல்டர் என்று சொல்வார்கள், அந்த பகுதியில் கவனமாக இருப்பது, பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், குடும்பத்தில் புது வரவுகள் வருவது, தொழில் ரீதியாக ஜூன் மாதம் வரை மிக கவனமாக இருந்து ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலமான காலகட்டம், பெரிய கௌரவம், எடுத்த காரியத்தில் ஜெயம், இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, புதிய முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் அபிரதமான அமைப்பு ஏற்படுவது, சுபகாரியங்கள் டக்கு டக்குன்னு நடைபெறுவது, வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவது, பணவரவு பெரிய அளவுக்கு வருவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, வீடு, நிலம், வண்டி, வாகனம், விவசாய நிலம், முதலீடுகள், வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, நகை வாங்குவது, வைரம் வாங்குவது என்ற எல்லா விதத்திலும் டக்கு டக்கு டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவதும், எடுத்த காரியங்களிலெல்லாம் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், பாத தரிசனம், நரசிம்மருடைய பாத சரணம் உங்கள் வாழ்க்கையை மேட்டுவதும், குடும்பத்தில் உறவுகளில் இருந்த சிக்கலெல்லாம் தீர்வதும், குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிப்பதும், உறவுகள் பெருகுவதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவதும், பிள்ளைகளுடைய தேகாரோக்கியம், பிள்ளைகளுடைய குடும்பம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த சங்கடம் எல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், ஜென்மத்தில் ராகு இருப்பதனால் மன அழுத்தம் ஆட்படாமல் இருப்பதும், நரசிம்மர் கவசத்தை தினமும் கேட்க கேட்க எல்லாவற்றிலும் வெற்றிகள் சூடுவதும் கண்கூடாக கும்பராசிக்காரர்கள் பார்க்கலாம். ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்திற்கு அழைத்து செல்லலாம். குரு 6ஆம் இடத்தில் இந்த வருடம் வருவதனால் நீங்கள் பார்க்க முடியாத முகத்தில் உள்ள உறுப்புகள், முதுகு தண்டுவடம், அடிவயிறு, கழிவு பாதைகள் சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் பாதிப்புகள் பெரிதாக்குவதை யாராலும் தடுக்க முடியும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள்.
ஜென்மசனி என்பதனால் உடற்பயிற்சியை மறந்து விடாதீர்கள். வேர்வை வரக்கூடிய பயிற்சி ஏற்றத்தை தரும். விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு, காரியசித்தி மாலை, அனுமன் சாலிசா கேட்க கேட்க நன்மைகள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, கல்யாண அபிவிருத்தி, புத்திர சந்தான அபிவிருத்தி, வண்டி வாகன அபிவிருத்தி, அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைப்பது, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது, வியாபாரத்தில் அதிக நன்மைகள் பெறுவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, மூதாதையர் ஆசீர்வாதம், அசையமசைய பொருள் சேர்க்கை, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஞான மார்க்கத்தை தடுவது, தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை கொடுப்பது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சுபவிரிய பிராப்தம் ஏற்படுவது, வண்டி வாகன மாற்றங்கள் ஏற்படுவது, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்த மனத்தாங்கல் தீர்வது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள் இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் என்ற மாற்றத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுவது, பெரிய அளவு பலத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பது, கிரகங்களின் அற்புதமான காலகட்டம். வேர்வை வரக்கூடிய உடற்பயிற்சியை 45 நிமிடம் செய்யாத மீனராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன நல்லதெல்லாம் நடக்காது. கோளர் பதிகமும் காரிய சித்தி மாலையும் அனுமன் சாலிசாவும் உங்களை சுற்றி ஓடிக்கொண்டே இருக்க, நீங்கள் உடற்பயிற்சி ஜம் என்று செய்ய அஷ்டலட்சுமி கடாட்சமும், பெற்றோர் பெரியோருடைய பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகளெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், வியாபாரத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும், அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெறுவதும், தொழில் ரீதியாக நன்மைகள் ஏற்படுவதும், முதலீடுகளுக்கு குறைவில்லாமல் இருப்பதும் கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல வருடம் 2026ஆம் ஆண்டு மீனராசிக்காரர்களுக்கு ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வார்த்தைகளில் மட்டும் ஜவாப் ஜாமீனை தவிர்த்து கொள்வது புத்திசாலித்தனம். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் உண்டான தெய்வ வழிபாடுகள் முறையும், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றிகள் பல, வணக்கங்கள் பல. Title sponsors the Chennai Silks, GT Holidays, MCR, Mr. Gold Nakshatra Puja Oil presents Shelvian 2026 New Year Predictions, supported by Anuj Styles, Presta.